ஓபிஎஸ் வந்து ஒருபொழுதும் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றதுக்கே வெக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு கருத்து அவர் சொல்றாரு அவரு. அதனால வந்து எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து அவரை வந்து சேர்க்கிறதா இல்லையான்றதை கட்சி தான் முடிவு செய்யும். அதனால நாங்கள் முடிவு செய்ய முடியாத விஷயம். ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்கு. அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. இவ்வளவு நாளா வந்து அதை மறுத்தீங்க, இப்போ ஒரு 2-3 நாளா மறுக்கல. இல்லை, அதாவது நான் எதையுமே வந்து இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அரசியல் 1000 இருக்கும், 4 சவுத்துக்குள்ள 4 விஷயம் நடக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் எப்பப்ப சொல்லுமோ அப்பப்ப சொல்லுவோம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து இதான் பதில். சார், பிஜேபி தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்றாங்க, அதிமுக டைரக்ட் டீலிங் இல்ல, அப்படி அவங்க சீட்டு வாங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நீங்களே தான். தயாரிப்பு, திரைக்கதை, வசனம், இயக்கம், டைரக்ஷன். எதுக்கு அவசரப்படுறீங்க? இன்னும் எல்லாமே இப்போ நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் வரப்போகுது. இப்போ இது தேர்தல் அறிக்கை குழு கட்சி சார்பில் அறிவிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கட்டமாக வந்து காய் நவுத்திட்டுருக்கோம். அதனால் வந்து அப்ராப்ரியேட் டைமில் எல்லாம் தெரிய வரும். அப்போ உங்களுக்கும் விடை கிடைக்கும். அதனால் இப்போது பார்த்து எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை, 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம், அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம், அது வந்து வெளிப்படையே வராது. ஓகே, ஓபிஎஸ் மீதான கோபம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? அது நீங்களும் நானும் வாங்க, அவர்கிட்ட போய் கேட்போம், உங்கள் கோபம் குறைஞ்சுதா இல்லையான்ட்டு.